கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் வாஸ் இன்க்ளூடட் இன் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கேட்டகரி இன் ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2022 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் அப் தரவரிசை 2022 மிகச்சிறந்த மாநிலங்கள் பிரிவில் எந்த மாநிலம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடும் இதில் ஒன் ஆஃப் த ஸ்டேட்டாக இருக்காங்க. ஸோ டோட்டலி 5 ஸ்டேட்ஸ் வந்திருப்பாங்க. என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குஜராத், அடுத்தது கர்நாடகா, அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு, கடைசியா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஸ்டேட் தான் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில இருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில வந்து இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதுல மற்ற கேட்டகரிஸும் இருக்கு. அதுல என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், த D2M broadcasting technology is developed by Sankya Labs along with அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ D2M அப்படின்னா நமக்கு D2H தெரியும், டைரக்ட் டு ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ D2M அப்படின்னா டைரக்ட் டு மொபைல் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜி. இது வந்து இண்டிஜினியஸ்லி டெவலப்ட், அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜியா இருக்கு. ஸோ அதை சாங்கியா லேப்ஸோட சேர்ந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐஐடி கான்பூர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸில் பார்க்குறப்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக இருக்கு நமக்கு. ஸோ ஐஐடி கான்பூரும் சாங்கியா லேப்ஸும் சேர்ந்து தான் இந்த டைரக்ட் டு மொபைல், அதாவது D2M அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஹூஸ் லீடர்ஷிப் இன் 2021 அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தாது பாதுகாப்பு கூட்டமைப்பு 2021 யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யாரோட தலைமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவோட தலைமையில தான் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 14 நாடுகள் உறுப்பினராக இருக்காங்க. இந்தியா இந்த அமைப்பில் 2023 ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் ஒயிட் கோல்டு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பின்வருவனவற்றில் எது வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம் அப்படிங்கிற இந்த எலமெண்ட்டை தான் நம்ம ஒயிட் கோல்டு அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ லித்தியம் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஒரு பேட்டரி அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. நம்ம ஒரு கிரீன் எனர்ஜியை நோக்கி போயிட்டு இருக்கப்போ இந்த பேட்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த பேட்டரிஸ்ல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றதா இந்த லித்தியம். ஸோ இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் ரிலேட்டான கொஸ்டின் தான். அதை பத்தி நம்ம டிஎன்ஏல டீடைல்டாகவே பார்த்துரும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நேஷனல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் நார்கோட்டிக்ஸ் வில் பி செட் அப் இன் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. தேசிய சுங்கம், மறைமுக வரிகள் மற்றும் போதைப் பொருள் அகாடமி எங்கு அமைய உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம்ல தான் அமைய உள்ளது. பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இனாகிரேட் பண்ணவும் போறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ நேற்று நமக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் அப்படிங்கிறனால நியூஸ் பேப்பர் எதுவுமே வந்திருக்காது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி இருக்கனால நேற்று நம்மளால வீடியோ போட்டிருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இருந்தனால இந்த ஒரு 5 கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.